அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தே முஹம்மதியா. குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் மனிதரான ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் படைப்பு பற்றிய காணொளியை பார்க்கப் போகிறோம். இந்த நிகழ்வு பல முக்கியமான பாடங்களை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் மனிதகுலத்தின் தொடக்கத்தைப் பற்றிய நுண்ணறிவை நமக்கு வழங்குகிறது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை படைக்க அல்லாஹ் எடுத்த முடிவு. நீண்ட காலத்திற்கு முன்பு, மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பே அல்லாஹ் ஒரு புதிய உயிரினத்தை படைக்க வேண்டுமென்றும், இந்த உயிரினம் மற்ற எல்லா உயிரினங்களிலிருந்தும் வித்தியாசமாக இருக்க வேண்டுமென்றும் முடிவு செய்தான். பின்னர் இதைப் பற்றி வானவர்களிடம் அல்லாஹ் கூறினான். இந்த உறவுகளை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது, அவர்கள், இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் எனக் கூறினான். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் படைப்பின் செயல்முறை. அல்லாஹ் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை களிமண்ணிலிருந்து படைத்தான். அவனுடைய கைகளால் அவர்களை வடிவமைத்தான். இந்த சிறப்பு படைப்பு தனித்துவமானது. பின்னர் அல்லாஹ் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு தனது ஆவியை ஊதி அவர்களுக்கு உயிர் கொடுத்தான். அல்லாஹ்வின் படைப்புகளில் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் சிறப்பு அந்தஸ்தை இந்த படைப்புச் செயல் காட்டியது. இதைப் பற்றி அல்லாஹ் சூரா சாத்தில் 71, 72 ஆகின வசனங்களில் கூறி, நபியே, நினைவு கூர்வீராக, நிச்சயமாக நான் களிமண்ணிலிருந்து மனிதனைப் படைக்க இருக்கின்றேன் என்று உம்முடைய இறைவன் கூறிய வேளையில், நான் அவரைச் செவ்வைப்படுத்தி எனது ஆவியிலிருந்து அவருக்குள் ஊதிய பொழுது அவருக்கு நீங்கள் விழுந்து சுஜூது செய்யுங்கள் எனக் கூறியதும். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல். அல்லாஹ் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு எல்லாப் பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அவன் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அறிவையும் புரிதலையும் கற்றுக் கொடுத்தான். வானவர்களால் அறிய முடியாத விஷயங்களை ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களால் புரிந்து கொண்டு அடையாளம் காண முடிந்தது. அல்லாஹ் இந்த விஷயங்களை வானவர்களிடம் காட்டி அவற்றைப் பெயரிடச் சொன்னான். ஆனால் அவர்களால் முடியவில்லை. பின்னர் அல்லாஹ் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் பெயர்களை அறிவிக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஆதம் அலைஹிவஸல்லம் அவ்வாறு செய்தார்கள். இதை அல்லாஹ் சூரா பக்கராவில் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக் காட்டி, நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாயிருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான். அவர்கள், இறைவா, நீயே தூயவன். நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதைப் பற்றியும் எங்களுக்கு அறிவு இல்லை. நிச்சயமாக நீயே பேரறிவாளன், விவேகமிக்கோன் எனக் கூறினார்கள். ஆதமே, அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான். அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்தபோது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான். வானவர்களின் பணிவு. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் சிறப்பான அறிவைக் காட்டிய பிறகு அல்லாஹ் அனைத்து வானவர்களையும் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை நோக்கி பணிய அழைத்தான். எல்லா வானவர்களும் பணிந்துவிட்டனர், ஆனால் ஒருவரைத் தவிர. அது இப்லீஸ், ஷைத்தான். இப்லீஸ் ஒரு ஜின், தீயால் உருவாக்கப்பட்டவன். மேலும் அவன் மிகவும் அகந்தையுடன் இருந்தான். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை விட தன்னைப் பெரியவன் என எண்ணி அவன் பணிய மறுத்தான். சூரா அல்பகராவில் வசனம் 34 அல்லாஹ் இதைப் பற்றி கூறுகிறான். பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி, ஆதமுக்குப் பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்லீஸைத் தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர். இப்லீஸ் மறுத்தான், ஆணவம் கொண்டான். இன்னும் அவன் காபிர்களைச் சார்ந்தவனாகிவிட்டான். இப்லீஸின் அகந்தை. இப்லீஸ் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் தானே சிறந்தவன் என நினைத்தான். இப்லீஸின் இந்த அகந்தையும் கீழ்த்தரமான செயலின் காரணமாக அல்லாஹ் அவனை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். இப்லீஸ் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கும் அவரது சந்ததிகளுக்கும் எதிரியாக இருப்பேன் என உறுதியுடன் கூறினான். சுவர்க்கத்தில் வாழ்வு.
அல்லாஹ் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை ஒரு அழகான தோட்டத்தில் வைத்து அதில் நிம்மதியாக வாழச் சொன்னான். அங்குள்ள எந்த மரத்தின் பழத்தையும் சாப்பிட்டு வாழலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது என்றான். இது ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு ஒரு சோதனை. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு துணையாக அல்லாஹ் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களை படைத்தான். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக அந்த தோட்டத்தில் வாழ்ந்தனர், அதன் அழகையும் நல்லருளையும் அனுபவித்தனர். நீதி செய்யாத மரம். இப்லீஸ் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களையும் வழிபறிக்க ஒரு சூழ்ச்சி அமைத்தான். அவன் அவர்களுக்கு அந்த மரத்தின் பழம் அவர்களை இறப்பே இல்லாத மனிதர்களாக அல்லது வானவர்களாக மாற்றிவிடும் என்று சொல்லி ஏமாற்றினான். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களும் மரத்தின் பழத்தை சாப்பிட்டார்கள். உடனடியாக அவர்கள் தவறு செய்ததை உணர்ந்தனர் மற்றும் மிகவும் வெட்கம் கொண்டனர். இந்த நிகழ்வு சூரா அவர்களுடைய உடலை மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு ஷைத்தான் அவ்விருவரின் உள்ளங்களில் தவறான எண்ணங்களை ஊசலாடச் செய்தான். அவர்களை நோக்கி, அதன் கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் இருவரும் மலக்குகளாய் விடுவீர்கள், அல்லது இச்சுவனபதியில் என்றென்னும் தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவேயன்றி வேறெதற்கும் இந்த மரத்தை விட்டும் உங்களை உங்கள் இறைவன் தடுக்கவில்லை என்று கூறினான். நிச்சயமாக நான் உங்களிருவருக்கும் நற்போதனை செய்பவனாக இருக்கிறேன் என்று சத்தியம் செய்து கூறினான். இவ்வாறு அவன் அவ்விருவரையும் ஏமாற்றி அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து கீழே இறங்கும்படிச் செய்தான். அவர்களிருவரும் அம்மரத்தின் கனியைச் சுவைத்தபோது அவர்களுடைய வெட்கத்தலங்கள் அவர்களுக்கு வெளியாயிற்று. அவர்கள் சுவனபதியின் இலைகளால் தங்களை மூடிக்கொள்ள முயன்றனர். அப்போது அவர்களை இறைவன் கூப்பிட்டு, உங்களிருவரையும் அம்மரத்தை விட்டும் நான் தடுக்கவில்லையா? நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டான். மன்னிப்பை நாடுதல். தங்கள் தவறை உணர்ந்ததும் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வை நோக்கி மன்னிப்பை நாடினர். அவர்கள் வேண்டிக் கொண்டனர், எங்கள் இறைவா, நாங்கள் தாங்களே தமக்குத் தீங்கு விளைவித்திருக்கிறோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் இழையுறுபவர்கள் ஆகிவிடுவோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹ் அவர்கள் பாவத்தை மன்னித்தான். ஆனால் அவர்கள் சுவர்க்கத்தை விட்டு பூமியில் வாழ வேண்டுமென்று கூறினான். இது மனிதர்கள் பூமியில் வாழ்ந்து நல்ல அமல்கள் செய்து நன்மைகள் பெற்று மீண்டும் சொர்க்கம் செல்ல ஒரு சோதனையாக அமைந்திருக்கிறது. பூமியில் வாழ்வு. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களும் ஹவ்வாவும் பூமிக்கு வந்து தங்கள் வாழ்க்கையை இங்கு தொடங்கினர். அவர்கள் அனைத்து மனிதர்களின் முன்னோர்கள் ஆனார்கள். அல்லாஹ் அவர்களை வழிநடத்தினான் மற்றும் அவர்களுடைய சந்ததிகளுக்கு நெறிமுறைகளை கற்பிக்க தூதர்களை அனுப்பினான். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய கதை மனித இனத்தின் தொடக்கத்தை, அறிவின் முக்கியத்துவத்தை, அகந்தை மற்றும் கீழ்த்தரத்தின் ஆபத்துக்களை, மேலும் அல்லாஹ்வின் அருளை நமக்கு கற்றுத்தருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் காணொளியை பார்க்கும் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் காணொளி பிடித்திருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நல்ல விஷயத்தை ஷேர் செய்வதால் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான் இன்சா அல்லாஹ்.